சார் நான் முதலமைச்சரை மட்டும் சந்திக்கிறேன் சார். என் குழந்தைக்கு 4 வருஷமா குற்றம் இருக்கு. குழந்தைய காவல்துறை தான், காவல்துறை அதிகாரி தான். நீங்க யாரையா பேசுறதுக்கு? நானா சொல்றேன் காவல்துறை பர்மிஷன். இவ்வளவு நாளா என் பர்மிஷன் வாங்கல. நீங்க போங்க, நீங்க தூரம் போனா நான் கம்மன் இருக்குங்க. பாருங்க, நான் வந்து தமிழக முதலமைச்சர் மட்டும் சந்திக்கணும், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை மட்டும் நான் சந்திக்கணும். அதுக்கு எனக்கு அது மாதிரி வேணும். என் குழந்தைக்கு போன ஆட்சியில 2 குற்றம் வந்திருக்கு. நீங்க தாங்க வந்து தப்பிங்க. என் குழந்தை எங்க இருக்கா? குழந்தை கையில வரட்டும். பையன் என் குழந்தை கையில கொடுங்க. என் குழந்தை நீங்க எடுக்காதீங்க. காவல்துறை என் குழந்தை மேல தொடர்றதுதான் லோடு. பாருங்க, எங்களை தடுக்காதீங்க. நான் தடுத்தா நான் உட்காருவேங்க. திருப்பி சொல்றேன், காவல்துறைக்கு நான் எச்சரிக்கை கொடுக்குறேன். என் குழந்தைக்கு அப்பன் முழு உடனே காவல்துறை தான். சண்டை போட தயாராகிற யாரு கூட போடணும்? ஏன்னா ஒண்ணு பண்ணல. நீ எதுக்கு நீ தடுக்கிற? நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் குற்றம் பண்ணிருக்கு, பிஜேபி கவர்மெண்ட் குற்றம் பண்ணிருக்கான். என் குழந்தை வச்சு தள்ளுபடி பண்றீங்க. காவல்துறை 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 அதான் படுத்துறீங்க. தூரம் போயிடுப்பா காவல்துறை. உன் திராவிட மாடல் காவல்துறைக்கு போயிடு. மக்களாட்சி வண்டியில எடுத்து போதால, வண்டியில எடுத்து முடியாது, ஏற முடியாது. முன்னாடி தள்ளி எடுத்து போலாம். சார் கை எடுங்க சார், கை எடுங்க. என்ன சார் என் பையன் காணும் சார். சார் என் பையனை பிடிங்கி வச்சிருக்காங்க. எதுக்கு வண்டியில எத்தனை என் பையனை எடுத்து இறங்க? எப்படி குழந்தைய வண்டியில எத்தனை நீ போய் சொல்ல முடியுமா? காவல்துறை நான் மிரட்டல் குத்துறீங்க உன்னடி சார். ஒண்ணு சார், கடந்த திராவிட மாடல் ஆட்சியில என் குழந்தைக்கு அக்டோபர் 21, 2021 ஒரு குற்றம் நடந்தது. அந்த குற்றத்தை தொடர்ந்து நான் பல மனுக்கள் கொடுத்து பார்த்தேன். அக்டோபர் அதே மீண்டும் 2023 ஏப்ரல் 13 இதே இடத்துல நான் பொடஸ் கொடுத்தேன். அப்ப இருந்த அரசு திராவிட மாடல் அரசு. அந்த அரசு அங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசோட கைகோத்து அதே ஏப்ரல் 26, 2023 என் குழந்தைக்கு சில்ட்ரன்ஸ் நேஷனல் சில்ட்ரன்ஸ் தேசிய குழந்தை ஆணையம் வந்தாங்க. மனு கொடுக்கப்பட்டது. 2 ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி. ஒன்று எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை எடுக்க சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஆனா நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் வந்து இவங்க கிட்ட கைவிட்டு பெற்றுக்கின்னு திராவிட மாடல் அரசு கூட பிஜேபி மெம்பர் ஆர்ஜி ஆனந்த் கைவிட்டு வாங்கின்னு என் குழந்தைக்கு இது இயற்கை குணத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. நேச்சுரல் டிசபிலிட்டி பிறவி குறைபாடுன்னு 9 வயசுல என் குழந்தைக்கு நான் பாதை எடுத்திருக்கேன். அதுக்கான ஆதாரம் என் கையில இருக்கு. நீ எப்படி பிறவி விடுதலை கொடுத்த? 2வது குற்றமா மாறுது. இது தொடர்பா போன திராவிட மாடலுடைய தேர்தல் நடக்கிற நேரத்திலே நான் வந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டோம். எந்த ஒரு நடவடிக்கை இருக்காம இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை, இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் பதவியேறதுக்கு 9ஆம் தேதி வரையும் எனக்கு பல இடையூறு கொடுத்தாங்க. என் வீட்டில் என்ன பல இடையூறுகள் கொடுக்கப்பட்டு எனக்கு சம்பளம் நிறுத்தப்பட்டிருக்கு. 2 என் மேல 2 நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்க எப்படி இயற்கை ஒன்றரை கொடுத்தாங்க, பெரிய ஒன்றரை கொடுத்தாங்க பதில் சொல்றதுக்கு இந்த அரசாங்கத்தாலேயே இந்த காவல்துறை அதிகாரி என்ன கூட்டு போற காவல்துறை அதிகாரி சொன்னா நான் போறேன். இப்போ இருங்க சார், நீங்க சொல்லுங்க. வாங்க போலாம், வாங்க. எங்க வரணும்? வாங்க, நான் சொல்றேன். வாங்க, நான் அப்பாயின்மென்ட் வாங்கிக்கிறேன் சார். இது வாங்க, கொஞ்சம் வாங்க. நீ டெய்லி கொடுப்ப கோட் சொல்லானே என் பிள்ளை யாராவது நிச்சு விடு. நீங்க டிபார்ட்மென்ட் சென்டர் கொஞ்சமாவது கோபம் மண்ணாடி கிச்சிங்க. ஆச்சு வாசோ யாரா பட்டு யாரா ஏறுங்க. சார் என் பொண்ணு வாணாந்து விட்டுரு சார். கொஞ்சம் இரு சார், கம்மி. சரி உட்காருங்க, மண்ணு கட்டாதீங்க, உட்காருங்க. நீ கட்டாதீங்க. எதுக்கு வரீங்க நீங்க? 5 வருஷம் வாங்கி தராங்க. இப்ப நான் உட்காந்து நான் வந்து கிழிக்கிறேன். அப்படி இப்போ ஏறி உட்காருங்க. ஏன் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற குற்றமான மருத்துவ